கொடிய உண்மை. அவசரமாக கிடங்கில் இருந்து வெளியேறிய ராகவ் பல கேள்விகளுடன் குழப்பமாக இருந்தான். அவனை யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கிறார்கள். அவனுடைய செல்போன் மீண்டும் ஒலித்தது. ஒரு அறியாத எண்ணில் இருந்து ஒரு குறுஞ்செய்தி. இன்று இரவு பழைய பங்களாவுக்கு வாருங்கள், உண்மை உங்களை எதிர்பார்க்கிறது. இது ஒரு தந்திரமா என்பதை ராகவ் அறிவான். ஆனால் இது அனன்யா உயிரோடு இருப்பதற்கு ஒரு தடயம் என நினைத்தான். பங்களாவில் நடந்த மர்மம். ராகவ் கடலோரத்தில் உள்ள பழைய பங்களாவை அடைந்தான். கடல் அலைகள் அவனை மிரட்டியது. இருள் சூழ்ந்த அந்த இடத்தில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. திடீரென்று இருண்ட மூலையில் இருந்து ஒரு குரல் கேட்டது. இன்ஸ்பெக்டர், நீங்கள் எளிதில் பின்வாங்கும் மனிதர் அல்ல என்பதை நிரூபித்து விட்டீர்கள். ராகவ் திரும்பி பார்த்தான். அந்த கருப்பு குடி அணிந்த மனிதன் முன்னே வந்தான். அனன்யா எங்கே என்று ராகவ் கேட்டான். அந்த மனிதன் சிரித்தான். அவள் உனக்கு மிக அருகில் இருக்கிறாள் இன்ஸ்பெக்டர். ஆனால் உண்மையை அறியாத நீ தயாராக இருக்கிறாயா என கேட்டான். அதற்குள் பங்களாவின் கதவு திடீரென மூடப்பட்டது. இருட்டின் உள்ளே இருந்து இன்னொரு நிழல் வெளிப்பட்டது. அது மாயா வர்மா, ஒரு சக்தி வாய்ந்த வழக்கறிஞர், பல அரசியல்வாதிகளுடன் தொடர்புடையவள். ராகவின் மனம் பதறியது. மாயா மெதுவாக நடந்து வந்தாள். இன்ஸ்பெக்டர், சில உண்மைகள் புதுந்து போக வேண்டும். நீ இப்போது விலகாவிட்டால் இன்னும் ஒரு நாள் உயிரோடு இருப்பாய். ஆனால் ராகவ் அதை பற்றி கவலைப்படவில்லை. அனன்யா இறந்து போயிருந்தால் அதற்கு பொறுப்பானவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். மாயா ஆழமாக சுவாசித்துவிட்டு, நீ இன்னும் உண்மையை புரிந்து கொள்ளவில்லையே. அனன்யா ஒருபோதும் காணாமல் போகவில்லை. அந்த வார்த்தைகள் ராகவுக்கு அடிவயிற்றில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தின. திடீரென்று இருந்த மூலையில் இருந்து ஒரு மூன்றாவது குரல் கேட்டது. அவள் ஒளிந்திருந்தாள். ராகவ் அதிர்ந்து திரும்பினான். அது அனன்யா ஐயர் முன் வந்து நின்றாள் உயிருடன். பழைய பங்களாவின் மங்கலான வெளிச்சத்தில் நின்று கொண்டிருந்தான். அவன் அனன்யாவை பார்த்து, நீ காணாமல் போகவில்லை அல்லவா என்று கேட்டான். அனன்யா ஆழ்ந்த மூச்சை விட்டு, இல்லை இன்ஸ்பெக்டர், நான் மறைந்திருந்தேன். ஏனென்றால் ஒரு முக்கியமான உண்மையை நான் கண்டுபிடித்தேன். அவரின் பின்னால் பிரபல வழக்கறிஞர் மாயா வர்மா அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பிளேசரில் மேல் சேலை ஒளிந்திருந்து பட்டுப்புடவை மங்கலான வெளிச்சத்தில் மின்னின. நீ அப்படி என்ன கண்டுபிடித்தாய் கூறு என்று கூறினான் ராகவ். அனன்யா தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய பென்டிரைவை எடுத்தாள். இதில் உண்மை உள்ளது. எல்லோரும் விபத்து என்று நினைத்தது கொலை. அது திட்டமிட்டது. நீங்கள் கைது செய்த நபர் குற்றமற்றவர். உண்மையான குற்றவாளி இன்னும் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறான். ராகவ் கொஞ்சம் முன்னே வந்தான். இந்த பத்திரிகையிலேயே அந்த உண்மையை நிரூபிக்க முடியுமா? அனன்யா தலையசைத்தாள். ஆம், ஆனால் இந்த ஆதாரத்தை அழிக்க பலர் முயற்சிக்கிறாங்க என்று கூறினாள். அந்த கணத்தில் பழைய பங்களாவின் மரவாசல் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. மறைமுகமாக இருண்ட உடையில் ஒரு மனிதன் உள்ளே நுழைந்தான். அவன் முகம் குடியால் பாதி அளவு மறைக்கப்பட்டிருந்தது. காற்றில் ஒரு மர்மமான காற்று வீசியது. நீ திரும்ப வந்திருக்க கூடாது அனன்யா என அந்த மனிதன் மெதுவாக கூறினான். அத்தியாயம் 7. நிழலில் மறைந்தவன். ராகவ் சற்று விலகி துப்பாக்கிக்கு அருகே கையை கொண்டு சென்றான். யார் நீ? அந்த மனிதன் மெதுவாக முன்னே வந்தான். ஒளியில் அவனது முகம் மெதுவாக தெரிந்தது. விக்ரம், நீயா என கேட்டான் ராகவ். விக்ரம் ஒரு சிரிப்புடன் பார்த்தான். ஆச்சரியமாக இருக்கிறதா இன்ஸ்பெக்டர்? உண்மை என்றால் ஆதாரத்துடன் வந்தால் மட்டுமே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அனன்யா தன்னுடைய கைப்பிடியை இறுக்கினாள். நீதான் வருண் மல்ஹோத்ராவை கொன்றாய். அவர் உன்னுடைய பங்கு மோசடிகள் அனைத்தையும் கண்டுபிடித்து விட்டார். அதற்காகவே அவரை கொன்றுவிட்டு அவருடைய உதவியாளரை குற்றவாளியாக மாறச் செய்தாய். விக்ரம் தலையசைத்து, அவள் ஆபத்தான குற்றச்சாட்டு. மாயா வர்மா மெதுவாக சிரித்தாள். அடடா விக்ரம், இப்போது உன் முகமூடி கிழிந்து விட்டது போலவே.
ராகவ் மாயாவின் முகத்தை பார்த்தான். அப்படி என்றால் நீயும் இதையெல்லாம் அறிந்திருந்தாயா? மாயா உதாசீனமாக தோள்களை குலுக்கிவிட்டு, ஆமாம், ஆனால் உண்மை தெரிந்தால் மட்டும் போதாது இன்ஸ்பெக்டர், அதை நிரூபிக்க முடியுமா? விக்ரம் மெதுவாக முன்னே வந்தான். அந்த பென்ட்ரைவ் உன்னை காப்பாற்றாது அனன்யா என்று கூறினான். அத்தியாயம் 8. யார் உயிருடன் வீழ்வது? ராகவ் உடனே துப்பாக்கியை எடுத்தான். துப்பாக்கியை கீழே போடு விக்ரம் என்று கூறினான். விக்ரம் சிரித்தான். நீ விதிகளை பின்பற்றுகிறாய், ஆனால் என்னை மாதிரியான மக்கள் விதிகளை எழுதுகிறோம் என்று கூறினான். அந்த கணத்தில் ஒரு சத்தம் கேட்டது. ஜன்னல் உடைந்து விழுந்தது. அந்த இடைவெளியில் அனன்யா எதையும் யோசிக்காமல் பென்ட்ரைவை ராகவை நோக்கி வீசினாள். விக்ரம் துப்பாக்கியை சுட்டான். ராகவ் அனன்யாவை கீழே தள்ளிவிட்டான். ஒரு கூரிய குண்டு அவனது தோலை தொட்டு சென்றது. வலியை தாங்கிக் கொண்டவன் அவன் தரையில் புரண்டு துப்பாக்கியை மொத்தமாக தூக்கினான். மாயா மெதுவாக பின்னால் நடந்தாள். நீங்கள் போராடுங்கள், நான் வெளியே போகிறேன். ராகவ் விக்ரமை நோக்கி நில் என்று கத்தினான். விக்ரம் மறுபடியும் பார்த்தான். இது இப்போது முடியாது இன்ஸ்பெக்டர். நான் பங்களாவின் மேல் தளத்திற்கு ஓடினான். அத்தியாயம் 9. இறுதி நொடிகள். ராகவ் அவன் பின்னாடியே ஓடினான். மெதுவாக அந்த கட்டிடத்தின் மாடிக்கு சென்றான். உச்சியில் விக்ரம் நின்றிருந்தான். நீ நினைக்கிற மாதிரி இது முடிந்து விடாது ராகவ் என கூறிவிட்டு, விக்ரம் கீழே இறங்கு, நீ தப்பிக்க முடியாது என ராகவ் கத்தினான். விக்ரம் சிரித்தான். நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லையே, நான் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விடுவேன் என கூறினான். அவர் திடீரென பின்னாடி திரும்பி பார்க்க கீழே கடற்கரையில் குதித்தான் விக்ரம். ராகவ் ஓடி சென்று அருகே சென்று பார்த்தான். ஆனால் அவனுடைய உடல் காணவில்லை. அனன்யா மாயா 2 பேரும் மேலே வந்தனர். அனன்யா நடுங்கிய கொண்டே கீழே பார்த்தாள். அவர் இறந்து விட்டாரா என்று கேட்டாள். ராகவ் பார்வையை கீழே இறக்கி, உடல் இல்லையே, உறுதியாக சொல்ல முடியாது என கூறினான். மாயா ஒரு சிரிப்புடன் சொன்னாள். என்ன ஒரு திருப்பம்! அனன்யா தன்னுடைய கைபேசியை உயர்த்தினாள். ஆனால் நம்முடன் ஆதாரம் இருக்கிறது, இது முடிந்து விட்டது. ராகவ் ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டு, இப்போதைக்கு மட்டும் தொலைவில் கடல் அலைகள் சில மறைக்கப்பட்ட கதைகளை அசைத்தன. விக்ரம் மறைந்து விட்டான், ஆனால் அவன் உண்மையிலேயே இறந்து விட்டானா? தொடரும். கதை தொடரும். பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.